இன்னும் இந்த ஆளை காணோம். அப்படியே தங்கச்சிக்கார ஏதோ ஐஸ் கீஸ் வச்சு மயக்கி விட்டாலோ, செத்தா சாப்பிடணும்னு நினைச்சிட்டு உள்ளே இருந்துக்கிட்டானா என்னன்னு தெரியலையே. வந்துட்டான். அப்படியே ஒரு ஆக்டிங்க போடலாம். இன்னும் நாடகத்தை நிப்பாட்டலையா நீயே? ஏயா நான் அழுதுட்டு இருக்கிறது உனக்கு நாடகம் மட்டும் இருக்குதா? ஏயா அதுக்குள்ளே வந்துட்ட? இன்னும் கொஞ்ச நாள் இருந்து உன் தங்கச்சி அப்படியே வீட்டுக்கு கூட்டு போறது. நானும் என் பிள்ளை எங்கேயாவது கிணத்துல நம்ம மேட்ல விழுந்து செத்துருப்போமே, நீங்க நிம்மதியா இருந்திருப்பீங்களே. எப்படி உன்னால மட்டும் இப்படிலாம் பேச முடியுது? உன்னை கட்டினதுக்கு நான் சும்மாவே இருந்து தொலைஞ்சிருக்கலாம். வா வந்து தொலை சனியத்தை, வீட்டுக்கு போலாம். எப்படியோ ஒரு தொல்லை முடிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த பத்மாவுடைய தொல்லை நம்மளுக்கு எதுவுமே இல்ல. இவ வேற சோத்துல அதிகமா உப்பு போட்டு திங்கறவளாட்ட அதிகமா ரோசக்காரி வேற. இனிமேல் நானே வாணியா வீட்டுக்கு கூப்பிட்டா கூட இவ வர மாட்டா. இப்ப நம்ம எனக்கு நிம்மதியா இருக்குது. ராசாத்திலா அழாதம்மா, அவெல்லாம் ஒரு மனுஷின்னு சொல்லிட்டு அவ சொல்றதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்கிற பத்தியா? அக்கா என் மனசுல படபட நடிக்குதுக்கா. தலைலாம் ரொம்ப வலிக்குது, சுத்துதுக்கா. நெஞ்செல்லாம் அப்படி டப்பு டப்பு நடிக்குதுக்கா. ஒரு மாதிரி மயக்கமா வர்ற மாதிரி இருக்குதுக்கா. என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. அங்க பாருக்கா, அவன் மயக்கம் போட்டு விழுறாக்கா. பிள்ளை எடுக்கா. என்னமாச்சு? கோகிலா நீ போய் சீக்கிரம் டாக்டர் கூட்டு வா. இந்த போறேன்க்கா, உடனே போய் கூட்டு வரேன்க்கா. ஏமா இவ்வளவு கூட்டமா நிக்கிறீங்க? எல்லாரும் வெளியில போய் முதல்ல வெயிட் பண்ணுங்க. பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு பேஷண்ட்க்கு என்னாச்சுன்னு வந்து சொல்றேன். குழந்தைய தாங்க முதல்ல. ஐயோ பத்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆவும் பத்மாக்கா, அவங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்கிறாங்களே அதெல்லாம் மனுஷியா? அந்த அக்காவுக்கு என்ன பேச்சு பேசுது? அதெல்லாம் ஒரு பொம்பளையா? எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த பொம்பளையே கொண்டு போடலாம் போல இருந்துச்சு. ஆமாக்கா, பிள்ளை வேற அதனால தான் அழுதுகிட்டே இருந்துச்சு. அதனால தான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. ஜன்னி கிண்ணி வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு பயமாக இருக்குதுக்கா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவள் பையனுக்காண்டியும் அவன் பிள்ளைக்காண்டியமாவது அவள் சீக்கிரம் எழுந்து வரணும். ஏமா பத்மா கூட வந்தவங்க யாரலாமா? நாங்கள் தான்மா. ஏமா பதட்டமாக வந்து சொல்கிறீங்க? ஏமா காலையில இருந்து அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா இல்லையா? என்னம்மா நான் உங்களை கேட்ட நீங்களே உங்களை மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லைங்க மேடம், நாங்கள் இப்போ தான் வந்தோம். அவங்க அண்ணனும் அண்ணியும் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். என்னத்தை தான் பேஷண்ட்டை பார்த்துக்கிறீங்களோ தெரியல. அந்த அம்மாவுக்கு பிபிலாம் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் வேற வந்துருச்சு. அழுது குழந்தை பத்த பிள்ளைய இப்படி தான் அழ விடுவீங்களா? ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க. உங்க குடும்பத்துல இருந்து யார் வந்திருக்கீங்க சொல்லுங்க, வந்து ஒரு கையெழுத்து போடுங்க. உங்களுக்கு சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சம் போய்கிட்டே இருக்குதுங்க. அதனால இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அப்பதான் எங்களால அடுத்த கட்ட நடவடிக்கை எதா இருந்தாலும் செய்ய முடியும். என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? அவங்க அண்ணி அந்த அக்கா ரொம்ப கொடுமைப்படுத்திருச்சு. அதான் அந்த அக்கா ரொம்ப அழுதுருச்சு. ஏங்க அதான் சொல்றேன், காலையில இருந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. நேற்று நைட்டு சாப்பிட்டதுங்க. இன்னைக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. நாக்குல ஒரு பச்சை தண்ணி கூட படலங்க. அப்படின்னா என்னங்க பண்ண உங்களுக்கு? மேடம் எப்படியாவது அவங்களை காப்பாத்திருங்க மேடம். ஏமா அதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து ஒருத்தங்க கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டாதான் அடுத்த ப்ரொசீஜர் எங்களால பண்ண முடியும். அவங்க அந்த பொண்ணுக்கு வீட்டுக்காரரும் இல்லை, இறந்துட்டாங்க. அவங்க அண்ணனும் அண்ணியும் இப்பதான் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்க யாராவது கையெழுத்து போடலாமா? யாரோ ஒருத்தங்க சீக்கிரம் போடுங்க. அப்பதான் போய் எங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். சரிங்க மேடம், தாங்க நான் போடுறேன். இந்தாங்க மேடம், கையெழுத்து போட்டேன். என்ன தங்கக்கா இப்படி சொல்றாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. மாடிமா எனக்கும் ரொம்ப பயமா இருக்குது. அவன் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானே, அவனை எங்க இன்னும் காணோம். ஆசாமி இவ்வளவு நேரம் என்னடி தங்கம் பண்ணுன? வீட்டுல போய் பேக் எல்லாம் வச்சுட்டு இப்ப தான் சைக்கிள்ல வந்தேன். தங்கச்சி பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நான் இப்ப உடனே பாக்கணும்னு ஆசையா இருக்குது. பாக்கலாம் சாமி. ஆமா ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? உள்ள போய் அம்மாவை பாக்கலாமா? கொஞ்சம் எரிப்பா, அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ உடனே போய் பாத்துரலாம். என்னது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன பண்ணுது? ஒன்றும் இல்லைப்பா, அம்மாவுக்கு இன்னைக்கு தானே குழந்தை பிறந்துச்சு. அதனால அம்மாவுக்கு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாப்பாவும் அம்மாவும் நல்லா இருக்கிறாங்களான்ட்டு. அதைத்தான் அத்தை மாற்றி சொல்லிட்டா. ஏமா ராசாத்தி? ஆமாக்கா. அப்படியாத்த நான் கூட பயந்துட்டேன் என்னமோன்னு தெரியலன்ட்டு. ஆமா மாமாவி அத்தையும் எங்க? மாமா தான் என்ன கூப்பிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு ஆஸ்பத்திரியில போய் அம்மாக்கு ஏதாவது அவசர தேவையா இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன், நீ கிளம்பி பொறுமையா வா அப்படின்னாரு. அதுக்குள்ளே மாமா எங்க போயிட்டாரு? அது வந்து மாமாவாப்பா, மாமா ட்ரெஸ்ஸு துணிமணி எதுவுமே மாமாவும் அத்தையும் எடுத்துட்டு வரலையாமா. அதனால வீட்டில் போய் எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு வந்துருவாங்கப்பா. அப்படியாத்த சரியத்த, நான் அந்த கண்ணாடி வழியிலையாவது அம்மாவும் தங்கச்சியும் தெரியுறாங்களான்னு பாக்குறேன். உள்ள எட்டி பார்த்தா கதவு தான் தெரியுது. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அடுத்து எங்க அம்மாவையும் தங்கச்சி பாப்பாவையும் நான் பார்க்கலாம். ஏங்க பத்மாவோட அட்டெண்டர் யாரு? ரோஜா நீ தம்பியை கூப்பிட்டுட்டு வெளில போ. டாக்டர் அங்கிள் வந்துட்டாரு. நான் இப்ப போய் பாப்பாவை பார்க்கலாமா? இல்லடி சாமி, டாக்டர் ஏதோ மாத்திரை மருந்து எழுதி கொடுக்க வந்திருப்பாங்க. வா நீ தங்கச்சி பாப்பாவை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் போய் நம்ம சாக்லேட் வாங்கிட்டு வந்துடலாம். அம்மாவை பார்க்கும்போது நீ சாக்லேட் கொடுத்துருவியா? வாட தங்கம் போகலாம். அதுவும் சரிதான் அத்தை. நாங்க போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி கண்ணு, பார்த்து போயிட்டு வாங்க. ஐயா பத்மாக்கு எப்படி இருக்குது ஐயா?